சொல்லுங்க. கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். மோசேயை எடுத்துட்டு உங்க பேரை போட்டு வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோகனின் சொல்படி செய்தார். சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. வார்த்தையின்படி நீங்க என்ன கேட்குறீங்களோ கர்த்தர் அதை செய்வார். லேலுயா. நடக்குமா நடக்காதா? நடக்கும்னு சொல்கிறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, மோசே சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணினார். கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பேசுகிறோம், அந்த பேச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பட்டத்தி பாட்டி இருக்கிறாங்க. பட்டத்தி பாட்டி பக்கத்தில் போய் நீங்கள் உக்காந்தீங்கன்னா அந்த பாட்டியினுடைய வாய் ஒரு நாளும் அமைதியாக இருப்பதே இல்லை. எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் அவங்க பேச்சு கேட்குறதுல என்ன இல்லை, விருப்பம் இல்லை. உண்மையா இல்லையா? ஒரு மாதிரி பார்க்கக்கூடாது. என்ன உண்மையா இல்லையா? என்ன காரணம்னா, அவங்க பழைய ஆள், வயசான ஆள், எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை கேட்கவே விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் கூட ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்க விருப்பம் கொள்கிறார். லேலுயா. நீங்கள் நம்ம பேசுகிறத கேட்குறது யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் எல்லாருமே நம்ம பேசுகிறத சில நேரங்களில் மனிதர்களுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்ம சிலர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், வாயை மூடு, நான் சொல்கிறத நீ கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயின் சொற்படி, எல்லாரும் ஆண்டவர் சொல்றதை தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வேதம் வித்தியாசமாக சொல்லுகிறது, மோசே என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் என்ன பண்ணாராம், செஞ்ச. நம்மளாம் நிறைய சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு வீடு வேணும், கார் வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய சொல்கிறோம், நிறைய பேசுகிறோம். நம்முடைய சொற்படி அவர் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் 100 வார்த்தை சொன்னால் 4 வார்த்தை நடக்குது. வெளிப்படையாக பேசுங்க. உண்மையா இல்லையா? 100 ஜெப குறிப்பு வச்சோம்னா அதில் ஒரு 4 ஜெப குறிப்புக்கு தான் பதில் வருது. சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனுடைய ஒரு சுபாவம் என்னவென்றால், அவர் மோசேயின் சொற்படி கேட்டார். அவன் மோசே என்ன சொல்றானோ அதை அப்படியே கர்த்தர் செய்தார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த மாசத்துல நீங்க சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர் செய்வார். என்ன சம்பவம் அப்படின்னா, தவளை வந்து ஊரெல்லாம் நிறைஞ்சிருச்சு. தவளை வந்து வீடு பெட்ரூமு, கிச்சனு, மாவு பசைற தொட்டி, தண்ணி தொட்டி, எல்லாமே தவளை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, திடீர்னு இந்த இடமெல்லாம் தவளையாக நிறைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? கால் வைக்க முடியுமா? சில நேரங்களில் குளிக்க போகும்போது பாத்ரூம் அந்த சுவர் மேலே சில தவளை நிற்கும். அந்த தவளை எந்த பக்கம் பாயும்னு தெரியாது. அதை பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கும். மோசே வாழ்ந்த காலத்தில் அது ஒரு நியாய தீர்ப்பாய் கர்த்தர் செய்தார். ஃபுல்லாக தவளை, வீடு, பெட்ரூமு, வசனம் சொல்கிறது மாவு பிசைகிற தொட்டி. அப்படின்னா நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் அரிசி பானை, அரிசியை கழுவுனா 4 தவளை உள்ள கிடக்கும். அதை மனுஷன் சாப்பிட முடியுமா சொல்லுங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பார்வோன் வந்து சொல்லுகிறான், இந்த தவளையெல்லாம் தேசத்தை விட்டு போகணும் அப்படின்னு. மோசே சொல்லுகிறார், என்னைக்கு போகணும்னு நீ சொல்லு, அன்னைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்வோன் ஒரு டேட் குறிக்கிறான். குறித்த உடனே மோசே வந்து அந்த ஜெபம் பண்ணுகிறார். அந்த படி அவர் மோசே என்ன கேட்டாரோ அதன் படி நடந்தது. லேலுயா. இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கா? என்ன இருக்கா இல்லையா? சரி, கர்த்தர் மோசேயின் சொற்படி கேட்டார். இன்னைக்கு நம்மளுடைய சொற்படி கேட்கணும்னா ஏன் மோசேயின் சொற்படி கேட்டார்? மோசேயிடமிருந்து ஒரு 7 சுபாவங்களை நான் இந்த காலை வேளையில் உங்களோடு வைக்க விரும்புகிறேன். அந்த 7 குணமும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம சொல்றதையும் கர்த்தர் கேட்பார். ஃபர்ஸ்ட் எடுங்க, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 இந்த வசனம். ஏன் ஆண்டவர் மோசேயின் சொல்படி கேட்க வேண்டும்? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி
அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கென்று நான் இறங்கினேன். லேலுயா. யார் யாருக்கிட்ட சொல்ற வார்த்தை இது? கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். ரைட்டா? முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மோசே தேவனுடைய தரிசனத்தை சுமந்த மனுஷன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். இதுக்கும் மோசேக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மோசே. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். தேவன் வந்து சொல்றாரு, இங்க பார் மோசே, ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். அந்த கஷ்டத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் நேரடியாய் போய் செய்ய முடியாது, என் சார்பில் ஒரு ஆள் தேவை, அதனால நீ வா அப்படின்னு கூப்பிடுகிறார். லேலுயா. தேவனுடைய தரிசனத்தை சுமந்த மனுஷன். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க இயேசுவை அறியாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். உங்கள் விருப்பம் இல்லை. யாருடைய விருப்பம்? தேவனுக்கு விருப்பம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வச்சு செய்வார். நீங்கள் வரலன்னா வேற யாரையாவது வச்சு என்ன செஞ்சிருவார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வந்தால் உங்களை வச்சு செய்வார், இல்லைன்னா உங்களை வச்சு செஞ்சிருவார். சும்மா சொல்லுங்க, நான் பொய் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாகாமல் இருந்தவனுக்கு, தப்பு செஞ்சவனுக்கு ஒரு அடினா தெரிஞ்சு தப்பு செஞ்சவனுக்கு எத்தனை அடி? கர்த்தர் உங்களை வைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சொல்லுங்க. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். செவி கொடுத்தால் என் மூலமாய் அந்த வேலைகள் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என் வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். லேலுயா. அப்படி நடந்துச்சுன்னா கர்த்தர் செவி கொடுப்பார். இல்லைன்னா என்ன செய்யாது? முத நாள் கன்வென்ஷனில் மழை, என்ன பண்ணன்னு தெரியல, எவ்வளவோ ஜோம் பண்ணிட்டோம். திடீர்னு மத்தியானம் நைட்டு பாஸ்ட்டுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு பங்கை எடுத்து, பாபு பாஸ்ட்டு சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்காரு. நம்மக்கிட்ட அப்போ எவ்வளோ பணம் இருக்குது? 4 பேர் 3000 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு? இந்த 12,000 வச்சு தான் நம்ம கன்வென்ஷன் நடத்தணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் 10,000 எடுத்து அவனுக்கு கொடு அப்படின்றார். எப்படி இருக்கும்? நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே நிஜமாகவே கொடுக்கணுமா? நானே நிறைய தேவையோடு இருக்கேன், யாராவது எனக்கு தரமாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இதை எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே நான் பாஸ்டர்ட் அக்கௌண்ட் நம்பரை வாங்கி உடனே சென்ட் பண்ணி விட்டேன். அடுத்த 2 நாளில் மழையே இல்லை. உண்மையா இல்லையாப்பா? உண்மை. நான் போன சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையே பாஸ்டர் பார்க்க போனேன். எவ்வளோ தூரம் அந்த கட்டடம் வந்திருக்குன்னு பார்க்க போனேன். ரூஃப் மட்டும் வந்துருச்சு, காங்கிரீட்டு தான் போடணும். அப்போ பாஸ்டர் சொன்னார், நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்தை சொன்னோன்னு அவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால மீதி 2 நாள் மழை இல்லாமல் நீங்கள் கன்வென்ஷன் நடத்துனீங்க. ஒருவேளை கீழ்ப்படியாமல் பணம் தான் பெருசுன்னு பார்த்துருந்தீங்கன்னா 3 நாளுமே உள்ளே தான் நடத்தியிருக்கணும். ஏன்னா எல்லா இடமுமே அன்னைக்கு மழை பெய்யக்கூடிய டைம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தேவனுடைய சித்தத்தை சுமக்கிற மனுஷனுக்கு, அதற்கு உதவி செய்கிற மனுஷனுக்கு அவனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்பார். லேலுயா. நீங்கள் அவருக்காக நின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக நிற்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் எனக்காக நிற்பார். அப்போ மோசையின் சொற்படி கர்த்தர் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய சொற்படி மோசே கேட்டான். ஆண்டவர் சொன்னார், மோசே இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும், நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஆரம்பத்தில் போகமாட்டேன்னு சொன்னாலும் மறுபடி போனார். அப்படி போனதுனால தான் மோசையின் சொற்கேட்டு கர்த்தர் அதை செய்தார். உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் இந்த காரியத்துக்கு உதவி செய்யணும். லேலுயா. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கன்வென்ஷன்லே நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம், நீங்கள் தனியாய் வரக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்காவது சுவிசேஷம் அறிவித்து வரும்பொழுது
அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டோம். எத்தனை பேர் இந்த ஒரு வாரத்தில் போய் சொன்னீங்க? இன்னும் நமக்கு ஆண்டவர் நாட்களை தருகிறார். இனி வருகிற நாட்களிலாவது என்ன பண்ணுங்க, அதை தீவிரமாக செய்யுங்க. நீங்கள் மற்ற மனிதர்களை ரட்சிப்புக்காக நீங்கள் ஏதாகிலும் செய்வீங்கன்னா உங்களுடைய சொற்படி கர்த்தர் கேட்பார். லேலுயா. எத்தனையோ நாள் ஜோம் பண்ணி பதில் வரலன்னு வருத்தப்படுறீங்கல்ல, இதே மாதிரி செஞ்சு பாருங்க, வருதா வரலையான்னு பாருங்க. தேவனுக்கு தேவை கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன். யாரு தேவை? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன் தேவை. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க, நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. ரெண்டாவது கண்களால் காணாவிட்டாலும் கர்த்தர் சொல்லும்போது அதை அப்படி அந்த மனுஷன் செய்தார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் மோசேயின் காலத்துக்கு முன்னாடியும் சரி, மோசேயின் காலத்துக்கு பின்னாடியும் சரி, இப்படி ஒரு தண்ணி, ஒரு ஆறு ரத்தமாய் போன சரித்திரமே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆறு ரத்தமா மாறும், நீ போய் அதை செய் அப்படின்றார். நம்ப முடியாததை கர்த்தர் சொன்னாலும் அந்த மோசே தைரியமாய் போய் அதை செய்தார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் நமக்கு நம்ப முடியாததா இருக்கும். உங்களுக்கு எப்படி நம்ப முடிஞ்சதை கர்த்தர் பேசுறாரா, நம்ப முடியாததை கர்த்தர் பேசுறாரா? சொல்லுங்க, நம்ப முடிஞ்சதை பேசுறாரா, நம்ப முடியாததை பேசுறாரா? கூட்டம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு உட்காந்துருந்து காணிக்கை எவ்வளோ வரும்ன்றது என்னன்னு, ஏன்னா இந்த காணிக்கையை வச்சு தான் நான் சாப்பிடணும், என் பிள்ளையை படிக்க வைக்கணும், சர்ச்சு வேலையை பார்க்கணும். இவைகள் நம்ப முடியுமா, நம்ப முடியாதா? சொல்லுங்க, நம்ப கூடிய விஷயமா, நம்ப கூடாத விஷயமா? நம்ப கூடாத விஷயம்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார்னா அது நடக்கும். இன்னைக்கும் நான் நம்புகிறேன். 5 அப்பம் 2 மீன் எடுத்து இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ண உடனே பெருகினது போல இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் கொடுக்குற அந்த பணத்தை ஸ்தோத்திரம் பண்ணி வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இன்னைக்கும் அவைகள் பெருகுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். லேலுயா. கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேலே நம்ம சபையில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம். வந்ததை ஒரு 50-55,000 50,000 இல்லைன்னா 55,000 ரூபா, 135,000 ரூபாய்கிட்ட செலவு. அப்போ எவ்வளவு? 80,000 ரூபாய்க்கு மேலே. நம்ம எங்கிருந்து பணம் வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, எப்படி வந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். லேலுயா. என்ன ஒரு மாதிரி 3 கைதான் தூக்குதுக்கு, நல்ல கரங்களை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய தரிசனத்துக்கு துணை நின்றால் உங்கள் வார்த்தையை கர்த்தர் கேட்பார். நீங்கள் காணாத ஒன்றை கர்த்தர் செய்ய சொல்லும் பொழுது தைரியமாய் சந்தேகப்படாமல் அப்படியே செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்க அதை அப்படியே செஞ்சீங்கன்னா உங்க வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். 20ஆம் வசனம் வாசிங்க. அதே யாத்திராகமம் 7:20. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுட்டாங்க. பாருங்க, எதையுமே யோசிக்கல. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா டக்குன்னு செஞ்சிருங்க. நான் சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லுவார். நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க. அது செஞ்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உங்களை தேடி வந்துடும். லேலுயா. நீங்கள் அதாவது ஆண்டவர் யாருடைய சொற்படி கேட்பார் என்றால், எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் சொன்னதை யோசிக்காமல் செய்கிறானோ அவனுடைய சொற்படி அவர் கேட்பார். லேலுயா. அந்த எகிப்தில் நடந்த அந்த 10 வாதைகளும் எகிப்தியர்கள் தெய்வமாய் கும்பிட்டது. தவளையை கும்பிட்டுருக்காங்க, நைல் நதியை கும்பிட்டுருக்காங்க, பேனை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க. எதை? ஃபேன் இல்லை, தலையில் இருக்கிற பேனை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க, வண்டை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க, கல் மலையை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க, நெருப்பை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க, பார்வோனை தெய்வமாக கும்பிட்டு, மனுஷனை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க. இந்த தவளை தான் அவங்களுடைய ஆத்துமாவை நைல் நதியை தாண்டி கொண்டு போகுமா, அப்படி நம்பியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் தவளை எல்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லணும்னா சொன்ன உடனே மோசே அப்படியே செய்கிறார். லேலுயா.
சரி, மூன்றாவது ஒரு வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 9, 10. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பார்வோனும் மோசேயும் ஆரோனையும் அழைத்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனத்தையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அதற்கு மோசே சொல்லுகிற பதில பாருங்க. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகள் இவ்விடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகப்படி செய்யக்கூடிய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனத்திற்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே உரியது. அப்படின்னா என்ன சொல்றான் அங்க பாருங்க. நீ சொல்லு, எந்த தேதியில இந்த தவளை இல்லாம போகணும்னு சொல்லு, நான் ஜோம் பண்றேன், கர்த்தர் கேட்பார். அவன் சொல்றான் பாருங்க, என்னைக்கு இந்த தவளை இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, நீ சொல்ற அன்னைக்கு தவளை இருக்காது, நான் சொல்றேன் அப்படின்ற. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனை நம்பி ஜனங்களிடத்தில் சவால் விடுகிறவன். நீங்க தேவனை நம்பி தைரியமா சொல்ல முடியும். கர்த்தர் சொல்றாருங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தேவனை நம்பி சொல்வீங்கன்னா, அவரை நம்பி நிற்பீங்கன்னா, உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். நிற்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்க சார்பில் என்ன செய்வார்? நிற்பார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேவனின் சார்பாக நின்று ராஜாக்களிடம் சவால் விடுகிற மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்ட மோசே அப்படி இருந்ததுனால மோசேயின் சொற்படி கர்த்தர் கேட்டார். நாலாவது இன்னொரு வசனம், எபிரேயர் 11:25 வாசிங்க. எபிரேயர் 11:25. மொத்தம் எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? எத்தனை? 3. இது நாலாவது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே யாரை குறித்து சொல்லுகிறது? மோசேயை குறித்து சொல்லுகிறது. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷம், சந்தோஷத்தில் ஒரு வித்தியாசமான சந்தோஷம் பாவ சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணிட்டு சாப்பிட போகிறது பாவ சந்தோஷம். என்ன சந்தோஷம் சொல்லுங்க? என்ன சந்தோஷம்? ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனார்கள். அதனால் நீங்கள் யார் அப்படி பண்ணிடாதீங்க, ஆராதனை முடிச்சுட்டு போங்க. அதாவது தேவ ஜனங்களோடு இருந்தான் என்று வேதம் சொல்லலை, தேவ பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்டான். இன்னைக்கு மோசைக்கு முன்னாடி ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. 2 சாய்ஸ் தான். ஒன்று, அரண்மனையில் வாழலாம், ராஜ வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானியை பார்க்கிலும் ராஜ வாழ்க்கை அன்னைக்கு இருந்த எகிப்தியர்களுடைய வாழ்க்கை. கையை தட்டுனா சாப்பாட்டுக்கு ஆள் வரும், கையை தட்டினா ட்ரெஸ் போடுறதுக்கு ஆள் வரும், இவன் கை தட்டினா இவன் பேச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் வரும். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களோடு போக ஆரம்பிக்கிறான். அது போய் சந்தோஷத்தை அனுபவிக்கல, துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க, சந்தோஷ வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. கல்யாண வீடு, அப்புறம் என்ன சந்தோஷமான வீடு, பிறந்த நாள் வீடு, பட்டு கட்டுற வீடு, எல்லாரும் வருவாங்க. துக்கமான நாட்களில் எத்தனை பேர் வருவாங்க? ஒருத்தர் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், ராத்திரி ஆனால் அவர் கூட போய் உட்காந்துருக்கணும். நம்ம எந்த விசுவாசி இதுக்கு தயாராவான் சொல்லுங்க? ராத்திரி கூட இருக்கணும், எந்த விசுவாசி தயாராவான்? ஒரு முறை சேகரனுக்கு அடிபட்டுருச்சு. எனக்கு ரத்தத்தை பார்த்தா அடுத்த பெட்டில் நான் அட்மிட் ஆகணும். அவருக்கு அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம். அவரை எப்படி வச்சுருந்தாங்கன்னா, மரித்தவர்களை மூடுவாங்களா ஒரு வெள்ளை துணி போட்டு, அப்படி மூடி வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மா சித்தி யாரும் ஆம்புலன்ஸில் போக மாட்டான்ட்டாங்க.
எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் போங்க பாஸ்டர் அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது. நான் சொல்கிறது எனக்கே கிணத்துக்குள்ளே இருந்து பேசுறது போல கேட்குது. வேற யாராவது போங்க அப்படின்னு அந்த எல்லாருமே சேர்ந்து என்னை ஏற்றி விட்டாங்க. அங்கே போனால், ஆஸ்பத்திரியில் போனால், அந்த ஜிஹெச்சில் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த மண்டைக்குள்ள தள்ளி ஒரு மாதிரி ஸ்கேன் எடுக்கணும். தூக்க சொல்கிறாங்க. இந்த காலில் அடிபட்டு ரத்தம் அப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்படி தூக்கினா அந்த ரத்தம் என் கையில் பட்டுச்சு பாருங்க, அப்படியே போட்டேங்கிற திறந்துட்டு ஒரே ஓட்டம். அவங்க மனைவி தான் கூட நிற்கிறாங்க. அவங்க மனைவியால் தூக்கவும் முடியல. கடைசியில் அங்கே அந்த சப்போர்ட்டுக்கு நின்று அந்த லேடிஸ் எல்லாம், இப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு. தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளணுங்க. சந்தோஷமாக இருப்பதற்கு எல்லாரும் வருவாங்க. கஷ்டத்தில் பங்கு கொள்ள எவன் வருகிறானோ அவன் தான் உண்மையான விசுவாசி. லேலுயா. ஒரு வீட்டில் மரணம், ஒரு வீட்டில் வியாதி, ஒரு வீட்டில் பிரச்சனைனா மொத்த ஆளாக நீங்கள் போய் அங்கே நிற்கணும். நின்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க கூட ஆதரவாக இருக்கணும். நாங்கள் இருக்கிறோம்ப்பா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். மோசே எப்படிப்பட்ட மனுஷன்னா, அரண்மனை வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. ஒரு எம்எல்ஏ வீட்டில் இருந்து உங்களுக்கு கல்யாண கார்டு வருது, இன்னைக்கு ராஜ விருந்து, நீங்கள் அங்கேயா இங்கேயா, எங்கே இருப்பீங்க சொல்லுங்க? அங்கேயா இங்கேயா? இங்கே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மோசே போல பார்க்குறார். உங்கள் சொற்படி கர்த்தர் செய்வார். இல்லை பாஸ்டர், மட்டன் பிரியாணி கிடைக்கிறதே ரேரு, சாப்பிட்டு அப்புறமேல அடுத்த வாரம் வந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டான்ட்டு தானே போகிறீங்க. நீங்கள் சொல்கிறதும் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் உங்கள் வார்த்தை கேட்குறதும் அப்படி தான் இருக்கும். சரி, 5வது என்னாகமம் 12:7. இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 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 குவாலிட்டி இருந்தால் தான் உங்கள் வார்த்தையை கர்த்தர் கேட்பார். 12:7 என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். 5வது பாயிண்ட் என்னன்னா, மோசே உண்மையுள்ளவன். மோசே எப்படிப்பட்டாலாம்? இன்னைக்கு உண்மைன்றது உலகத்தில் இல்லை, மனுஷன்ட்டையும் இல்லை, யாருக்கிட்டையுமே இல்லை. கணவன் மனைவிக்கு உண்மை அல்ல, மனைவி கணவனுக்கு உண்மை அல்ல, சபை கர்த்தருக்கு உண்மை அல்ல, விசுவாசி பாஸ்டுக்கு உண்மை அல்ல. ஆனால் மோசே எப்படிப்பட்டவர்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தேவனுடைய வீடு எது? இது எது? இந்த ஆலயம், நம் கூடி வந்திருக்கிற அந்த கூடுகை எதை குறிக்குது? தேவனுடைய வீடு. இந்த வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷன். யோசிச்சு பாருங்க, எங்கும் உண்மையுள்ள மனுஷன். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை, கொஞ்சம்னா போட்டிருக்கு, உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா? இப்போ உலக பிரகாரமாக சொன்னால், உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 கார் உங்கள் வீட்டில் இருக்கணும். எத்தனை காரு? திருவிழா டயத்தில் வாங்கிறோம் பாஸ்டர்ன்றீங்களோ? 5 கார் இருக்கணும். ரைட், நான் சொல்ல புரியுதா? இந்த உலக பிரகாரமாக சொன்னால் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர விரும்புகிறார். யாருக்கென்றால் உண்மையை பேசுகிற மனிதனுக்கு, உண்மையாய் நடந்து கொள்கிற மனுஷனுக்கு. மோசே உண்மை உள்ளவன். இதை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து பேசுகிறேன். எது உண்மை, எது உண்மை? வசனம் எடுங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உண்மைனா என்ன? வாசி. நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்த பண்ண விரும்புகிறார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் எதை செய்கிறார்களோ அதை சொல்லணும்னு விரும்புகிறாங்களாம். இவங்க எதெல்லாம் கர்த்தருக்குன்னு பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறாங்களாம். இப்படி சொல்லாமல் இருக்கிறவனை வேதம் உண்மை உள்ளவன் சொல்லுது. இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீங்கள் கர்த்தருக்காகவோ அல்லது ஏழைகளுக்காகவோ சபைக்காகவோ எதையாவது ஒன்று செய்வீங்கன்னா, நீங்கள் வெளியிலேயே என்ன செய்யக்கூடாது?
சொல்லவே கூடாது. வேதம் சொல்லுகிறது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றார். அப்போ உண்மை உள்ளவர்கள் தாங்கள் செய்கிறதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பற்றி தெரியவே தெரியாதுங்க. யார் என்னன்னே தெரியாது, யார் கொடுத்தானே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் பொண்ணு 10th படிக்கும்போது கொஞ்சம் ஃபீஸ் பாக்கி இருந்துச்சு. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பாக்கி இருந்துச்சு. அப்போது இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, சார் எப்போ சார் கட்டுவீங்க, சீக்கிரம் கட்டுங்க சார் அப்படிம்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இன்னும் ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, சீக்கிரம் கட்டுங்க, அதோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன தெரியுமா செய்வாங்க, எல்லாரும் முன்னாடியும் பிள்ளை எழுப்பி விட்ருவாங்க. ஃபீஸ் கட்டலை, வெளியில் நில்லு, 2 பீரியட் வெளியில் நில்லு, அப்போ தான் உங்கள் அம்மாட்ட சொல்லி நீ வாங்கிட்டு வருவ, அப்படி வெளியில் விட்டுருவாங்க. எல்லாருக்கு முன்னாடி எழுப்பி விட்டுருவாங்க. கடைசியில் அதோட உச்ச கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, 10th ஃபீஸ் கட்டினா தான் ஹால் டிக்கெட்டுன்ட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஃபீஸ் கட்டிடுச்சு. கெட்டாத ஒரு ஆள் என் பொண்ணு மட்டும்தான். அப்போ ஃபீஸ் பணம் வேணுமே, என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 64,000 ரூபாய்க்கு மேலே வேணும். என்ன பண்ணுறது? நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, யார் என்னன்னே தெரியாது, உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யாரோ ஒருவர் அவங்க முகம் கூட நான் இன்னும் பார்க்கல, யாரோ ஒருவர் ஒட்டு மொத்தமாக அந்த பணத்தை கொடுத்தாங்க ஃபீஸுக்குன்னு சொல்லி. கொடுத்துட்டு உங்கள் பேர் என்னன்னு கூட அவங்க சொல்லலை. வேண்டாம், என் பேரை சொல்ல, இன்ன வரைக்கும் அந்த நம்பரே வேலை செய்யாது. அவங்க யாருன்னு கூட சொல்லலை. ஏன், எதுக்காக இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, வலது கை கொடுக்கறது வேண்டாம், நான் யாருன்றது தெரிய வேண்டாம், கர்த்தருக்கு கொடுக்குறேன். பரலோகத்துக்கு போகும்போது இவங்களுக்குன்னு பலன் இருக்கும். கொடுக்கறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நிறைய நபர்கள் நம்ம சபைக்கு பணம் கொடுக்குறாங்க, நம்ம நிறைய சபைகளுக்கு பணம் கொடுக்குறோம். எத்தனையோ சபைகள் கட்டுமானத்துக்கு பணம் கொடுக்குறோம். உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம், சொல்லாமல் நிறைய இடங்களுக்கு கர்த்தர் தருகிற சில பணங்கள்லாம் அப்படியே கொடுத்துருன்றார், அப்படியே கொடுக்குறோம். எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல. ஏன்னா சொன்னால் இந்த பூமியிலேயே அதற்கான பலனை நம்ம பெறுகிறோம். சொல்லாமல் இருந்தால் பரலோகத்தில் அந்த பலனை பெறுகிறோம். அப்படி சொல்லாத மனுஷனை தான் வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவன். அவன் யாரா சொல்லுங்க, அவன் யாரு? உண்மை உள்ளவன். அப்படி நீங்கள் உண்மை உள்ளவனாக இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சை கர்த்தர் என்ன செய்வார், கேட்பார். உங்கள் பேச்சுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் சொற்படி கர்த்தர் செய்வார். 2வது உண்மை உள்ள இன்னொரு கூட்டம் இருக்குது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க, 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அதை நான் சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு போகிறார். சில நாட்கள் சென்ற பிறகு அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்து இந்த தாளந்தெல்லாம் கொடுத்தமே அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பன்றதுக்காக அவங்கிட்ட கணக்கு கேட்குறார். எப்பா, நான் உனக்கு கொடுத்தனே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. அதில் 5 தாளந்து வாங்கினவன் வந்து சொல்கிறான், நான் 5 தாளந்தை வச்சு சம்பாத்தியம் பண்ணி இன்னும் 5 தாளந்தை சம்பாரிச்சிருக்கிறேன். அப்போ எத்தனை தாளந்து வச்சுருக்கிறான்? 10 தாளந்து வச்சுருக்கிறேன். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கர்த்தர் தந்த தாளந்த பயன்படுத்துகிறவனை கர்த்தர் உண்மை உள்ளவன் சொல்றார். லேலுயா. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்காரா? சொல்லுங்க, தாளந்து கொடுத்துருக்காரா? பேசுகிற தாளந்து இருக்கா? உங்களுக்கு பேச தெரியும், நிறைய பேருக்கு பேச தெரியாது. உங்களுக்கு பாட்டு பாட தெரியும், நிறைய பேருக்கு பாட்டு பாட தெரியாது. உங்களுக்கு படிக்க தெரியும், நிறைய பேருக்கு படிக்க தெரியாது. உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும், நிறைய பேருக்கு. ஆனால் நீங்கள் அந்த தாளந்தை பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தினால் நீங்கள் உண்மை உள்ளவர்கள். பயன்படுத்தலைன்னா உங்களை பார்த்து உண்மை உள்ளவர்கள்னு சொல்ல மாட்டார்.
சோம்பேறி. அதில் அப்படியே வாசிங்க. இந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் வைக்காத இடத்தில் எடுக்கிறவரும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவருமான பொல்லாத மனுஷன் என்று அறிவேன். அதனால் நீங்கள் கொடுத்த தாளந்தை நான் நிலத்தில் புதைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார் பாருங்க, 26ஆம் வசனம். எஜமான் ஜெபம் பண்ணாதவன், பாட்டு படிக்காதவன், சாட்சி சொல்லாதவன், பைபிள் படிக்காதவன், நல்லா கேட்டுக்கோ, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு தாளந்தனா 36 கிலோ வெயிட்டு உள்ள பணம் கொடுத்துருக்கிறார். இப்போ ஒரு 500 ரூபா கெட்ட 36 கிலோ வெயிட்டுக்கு கொடுத்தாருன்னா இதில் எவ்வளோ பணம் இருக்கும்? நீங்கள் யோசிங்க, எவ்வளோ பணம் இருக்கும்? சில ஊர்களில் சொல்லுவாங்க, தராசில் ஒரு பக்கம் ஒரு ஆள் உட்காருவார், இன்னொரு பக்கம் பழங்களோ ஏதோ வைப்பாங்கல்ல, அப்படி சில அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா துலாபாரம். அதுக்கு பேர் என்னது? சரிதானே, சரிதானே, துலாபாரம். என்னன்னா ஒரு பெரிய திராஸ் இருக்கும். அந்த திராஸில் ஒரு பக்கத்தில் அந்த ஆள் உட்காருவாங்க, இன்னொரு பக்கத்தில் அதுக்கு சமமான பொருட்களை வச்சு, முந்தையெல்லாம் கோயிலுக்கு அப்படி கொடுப்பாங்க, பழங்களை கொடுப்பாங்க, பொருட்களை கொடுப்பாங்க. அப்படி ஒரு தாளந்தனா 36 கிலோ வெயிட் உள்ள பணத்தை கொடுத்துருக்கிறார். இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு போன அந்த மனுஷன் ஒன்றும் செய்யாமல் நிலத்தை தோண்டி புதைச்சி வச்சிருக்கான். புதைச்சி வச்சுட்டு கேட்டதுக்கு சொல்கிறான், ஆண்டவரே நீர் வைக்காத இடத்துல எடுக்கிற ஆள், தெளிக்காத இடத்துல அறுக்கிற ஆள், அதனால் நான் என்ன செஞ்சேன், பத்திரமா வச்சுருக்கிறேன். அதனால் தெரியும்ல நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ வாங்கின? இந்த பணத்தை கொண்டு போய் காசுக்காரர் இடத்துல போட்டு வச்சுருந்தா கூட நான் வரும்போது வட்டியோடவாது வாங்கிக்கிடுவேன்ல. அப்படி சொல்லிட்டு இவனை தூக்கி புறம்பான இருளில் போடுங்க அப்படின்னாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேச தெரிந்தும், சும்மா சொல்லுங்க, பேசலைன்னா, பாட தெரிந்தும் பாடலைன்னா, பைபிள் வாசிக்க தெரிந்தும் பைபிள் வாசிக்கலைன்னா நரகம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நரகத்துக்கு டாட்டா சொல்ல போகிறீங்களா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யார் உண்மை உள்ளவன்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் செய்ததை சொல்லி காட்டாமல் இருக்கிறவன் உண்மை உள்ளவன். ரெண்டாவது யார் உண்மை உள்ளவன் அப்படின்னு கேட்டா, எந்த மனுஷன் கர்த்தர் தந்ததை பயன்படுத்தி மேலும் மேலும் அவருடைய ராஜ்யத்திற்காக பெருக்கிக் கொள்கிறானோ அவன் உண்மை உள்ளவன். அப்போ மோசே உண்மை உள்ளவன். அதனால மோசையின் சொல்ல கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டார். இன்னைக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். நான் 2 பாயிண்ட். 6வது எரேமியா 15:1. எரேமியா 15:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயும் சாமுவேலும் என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும், அந்த வசனம் சொல்லுகிறது மோசே கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். நம்மலாம் சொல்றோம் கர்த்தர் எனக்கு முன்னாடி நிற்கிறாருன்னு சொல்றோம். உண்மைதான், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறீங்களா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீர்கள்? உங்கள் தேவைக்காக யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்காக எந்த மனுஷனுடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள்? எரேமியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்னாடி நின்னாலும் இந்த ஜனங்களை நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்றார். அப்படின்னா மோசே தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அவன் ஜெபம் பண்ணாலே கெஞ்சி ஜெபிப்பார். எப்படி ஜெபிப்பாரு சொல்லுங்க? எப்படி ஜெபிப்பாரு? கெஞ்சி ஜெபிப்பார். தன்னை அதை என்ன சொல்றது, மோசையை பார்த்து தப்பா பேசின ஆளு கூட மோசை ஜெபிச்சிருக்கிறார். கெஞ்சி ஜெபிச்சான். நீங்கள் வீட்டில் போய் என்னாகும் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதில் ஒரு சம்பவம் வருகிறது. மோசையினுடைய அக்காவும் மோசையினுடைய அண்ணனும் மோசைக்கு விரோதமாக பேசினதுனால அவங்க அக்காவுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தாரு. என்னன்னா, பாதி குஷ்டரோகம், உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, உறைந்த மலையை போல தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுது பாதி மாம்சம் அழுகினதை போல குஷ்டரோகத்தோடு அந்த பெண் பிறந்தாள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லும், மோசே தேவனை நோக்கி கெஞ்சி கெஞ்சி ஜெபிச்சானா.
உங்களை நிந்தித்தவர்களுக்காய் நீங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? எத்தனை பேர் சபைக்காக ஜெபிக்கும் பொழுது கெஞ்சி ஜெபிக்கிறீர்கள்? ஆமாம், நிறைய பேருடைய கண்ணில் இருந்து கண்ணீரே வரமாட்டேங்குது. தனக்குங்கும் போது கண்ணீர் வந்துடுது, வீட்டுக்காரர் திட்டினா கூட கண்ணீர் வந்துடுது. ஆனால் சபைக்குன்னு வரும்பொழுது வராது. மோசே தேவனுக்கு முன்பதாக நின்ற மனுஷன். இன்னைக்கு நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? ஒரு தேவன் வந்த உடனே கொஞ்சம் யோசிங்க. ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட தேவை சபையில் இவ்வளவு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர், உங்களுக்கு உங்கள் சபைக்கு இவ்வளவு பணம் தரணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன். நான் எவ்வளவு தேவையோ அவ்வளோ பணம் தர்றதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், சொல்லுங்கள், தீர்மானிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு தேவைன்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் இவ்வளோ பணம் தரணும்னு தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்றாங்க. கேட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எதுக்காக ஜெபம் பண்ணமோ அது இப்போ என்ன செய்யுது, கிடைக்க போகுது. சந்தோஷம், தலகாலு புரியாத சந்தோஷம். சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து மெதுவாக ஆண்டவருடைய சத்தம் உள்ளிருந்து வருது, மெதுவாக வருது. யாருன்னே தெரியாத ஆள் நான் உனக்கு தருவேன்னு சொன்ன உடனே உனக்கு என்ன வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. நான் தருவேன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அப்பமெல்லாம் நீ ஜெபிக்கும் போது தூங்கி தூங்கி சோகமாக அழுதுகிட்டு இருந்த, தரமாட்டிங்களா ஆண்டவர், தரமாட்டிங்களா ஆண்டவர். எவனே தெரியாதவன் இன்னும் தரலை. அவன் மூச்சு அடுத்த செகண்ட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அவன் தாரன்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணுற, சந்தோஷப்படுற. அப்படின்னு அர்த்தம் என்ன, தேவனுக்கு முன்பதாக நிற்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யலை, நிற்கலை. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், யாராவது எனக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு புழுவை போல, ஒரு கேவலமாச்ச இப்படி போய் இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் மோசே. ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா கர்த்தர் தான் எனக்கு தரணும்னு நின்ன மனுஷன். அல்லேலூயா. நீங்கள் யார் முன்னாடி நிற்கிறீங்க? நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பீங்கன்னா உங்களுடைய சொற்படி கர்த்தர் செய்வார். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவோம். என்னாகமம் 12:3 ஒரு ஆள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. மோசையானவன் பூமி எங்கும் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம், பூமியில இருக்கிறதுலையே சாஃப்டான கேரக்டர் மோசே, ரொம்ப சாந்த குணம் உள்ள மனுஷன். ஆனால் அவருடைய ஆரம்பம் என்ன? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12 எடுத்தவங்க வாசிங்க. அங்கும் இங்கும் பார்த்தான், ஒருவரும் இல்லை என்று கண்டு எகிப்தியனை ஒரே வெட்டு, ஒரே ஆளு ஒருத்தனை வெட்டி குழியை தோண்டி உள்ள போட்டு மூடிட்டான்ப்பா. அப்படிப்பட்ட சாட்டம்பர் அவர் மனுஷன், அப்படிப்பட்ட முன்கோவி, ஆரம்பம் முன்கோவி. ஆனால் முடியும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பூமியில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் அவன், அப்படின்னா வர 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 கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த மனுஷன், தன் சுபாவங்களை மாற்றிக்கொண்டவன். இயேசுவினிடம் வருவதற்கு முன்பு எகிப்தில் இருக்கும்போது கோபக்காரன். இப்போ 40 வருஷம் கழிச்சு இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் இருக்கிறதுலையே ரொம்ப சாஃப்டான மனுஷன் யாருன்னா மோசே தான். இன்னைக்கு நம்மளை வச்சு பார்ப்போம். இயேசுவினிடத்தில் வருவதற்கு முன்பதாக நாம் மிக மிக கஞ்சக்காரர்கள். எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க, கஞ்சம். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், இப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்க, தாராளமாக இருக்கிறோமா? இயேசுவிடம் வருவதற்கு முன்பு கோபக்காரர்கள், சண்டை போடுறவன், எரிச்சல் படுறவன். ஒரு வார்த்தை பேசினா நான் 2 வார்த்தை பேசணும். அவனுக்கு நான் குறைஞ்சாலா? சில சொல்லுவாங்களே, உன் வீட்டில் நான் சோறு வாங்கி திங்கனா, நீ எப்படி என்னைய பார்த்து இப்படி பேசுவாங்க. அதே மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து வளர வளர வளர
தன்னை பார்த்து என்ன பேசினாலும் கண்டுக்கிடாமல் போகிற ஆள், சாஃப்ட்னஸ். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? நம்ம எப்படி இருக்கிறோம்? மோசே வர வர சுபாவத்தை மாற்றிக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த மனுஷன், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக இருந்தான். அதனால் மோசையின் வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணார்? கேட்டார். நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரிடம் வந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்து எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, இன்னும் கெட்ட வார்த்தை பேசுகிறத விட்டுருக்கோமா? இன்னும் சண்டை போடுறத விட்டுருக்கோமா? இன்னும் எரிச்சல் படுறத வெளியில் தெரியலைங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்குது. இந்த புடவை எடுக்க போனீங்கல்ல கடைக்கு, சென்னை சில்க்ஸ் எல்லாம் போனீங்கல்ல, அப்போது இந்த புடவை எடுத்து போட்ட சேல்ஸ்மேன் இருக்கான்ல, உங்களுக்கு எடுத்து போட்டான்ல, அவனை கவனித்து நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் 4 பேர் நிற்கிறாங்க, ஒரு ஆள் பார்டர் பெருசாக வேணுங்குது, ஒரு பெருசு எடுக்கிறான். ஒரு ஆள் சொல்லுது இந்த பார்டர் பெருசாக இருக்குது, கலர் சரியில்லை, இந்த ப்ளூ கலர் எடுங்கங்குது. உடனே அவன் அதை எடுத்து வச்சுட்டு ப்ளூ கலர் எடுக்கிறான். இன்னொரு ஆள் வந்து சொல்லுது ப்ளூ கலர் தான் எப்போவுமே போடுறோமே, இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி எடுங்கன்று அவன் அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து ஒன்றை போடுறான். அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தீங்களா நீங்கள்? கோபமே படமாட்டான், சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே சண்டால பாவி. எங்கே உள்ள கிராமத்து ஜனங்கள் இவங்க, ஒருத்தி பாடு வேணுன்றா, ஒருத்தி கலர் வேணுன்றா, ஒருத்தி அது நான் சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் வெளியில் என்ன இல்லை, வெளியில் அது தெரியலை, உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிறோம், வெளியில் தான் நான் பார்க்குறேன். உங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளவு தூரம் எரிச்சல் இருக்கிறீங்க, எவ்வளோ கோபக்காரங்களாக இருக்கிறீங்க, கோபத்தை ஜெயிச்சிருக்கிறீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க, 11வது மாதம் பிறந்த கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது, தெரியுமா? 11வது மாதம் தெரியாதோ? 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா 10 மணிக்கு தான் போவோம். அது ஏன்னா முந்தி பிறந்தவன் துருதுருப்பாக இருப்பானா, லேட்டாக பிறந்தவன் எப்படி தான் இருப்பானா? ஆமாம், ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கல்யாணத்துக்குன்னு பத்திரிக்கை கொடுத்தா இவங்களும் அவர் கணவனும் கிளம்பி போயிருக்கிறாங்க, மண்டபத்தையே பூட்டி போயிட்டாங்க அவங்க. அப்போ எத்தனை மணிக்கு போயிருப்பாங்க பாருங்கள். கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 2 பேரும் போய் அடைச்ச மண்டபத்தை பார்த்துட்டு வந்துருக்குது. அப்போ எவ்வளவு ஸ்பீடு! ஆரம்பத்தில் அப்படி இருக்கிறது தப்பு இல்லைங்க. கிறிஸ்துவக்கிட்ட வந்த பிறகு வளரணும். வந்த பிறகு என்ன செய்யணும் சொல்லுங்க? வளரணும். வீட்டில் சர்ச்சில் இன்னைக்கு சிக்கன் பிரியாணின்னு துள்ளி குதித்து ஓடி வருகிற கால்கள், உபாச ஜபம், ஜபத்துக்கு வாங்கினாலும் என்ன செய்யணும் சொல்லுங்க? வரணும், வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இந்த 7ம் இருந்தால் கர்த்தர் உங்கள் சொல்படி கேட்பார். என்னெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க? என்னெல்லாம் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவனுடைய தரிசனத்துக்கு துணை நின்ற மனுஷன், நம்ப முடியாவிட்டாலும் கர்த்தர் சொன்னதை நம்பினவன், நம்பி கீழ்ப்படிந்தவன், தேவனை நம்பி ராஜாவிடம் சவால் விட்ட மனுஷன். 4வது தேவ பிள்ளைகளோடு துன்பம் அனுபவிக்கதை தெரிந்து கொண்டவன். 5வது தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ள மனுஷன். 6வது கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற மனுஷன். 7வது வர வர திவ்ய சுபாவம் உள்ளவனாய் மாறினான். இந்த 7ம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நாம் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்பார். எதிலெல்லாம் குறைஞ்சிருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சரியாய் அந்த சுபாவங்களை தருவார். எழுந்து நிற்போமா?